அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம். மின் கட்டண அதிகரிப்புக்கு அனுமதி. வெளிநாடுகளில் தலைமறைவான 30 குற்றவாளிகள் நாட்டுக்கு. லெபனானில் ஐநா அமைதிப்படை வீரர் பலி. எந்தவித கலந்தாலோசனையுமின்றி அரசியல் நோக்கங்களுக்காக சட்டவிரோதமான முறையில் வைத்தியர் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட வைத்தியர் ஹங்சமால் வீரசூரிய தற்போது இடமாற்றங்களுக்காக பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முன்னர் ஒருபோதும் எவ்வாறானதொரு நடவடிக்கை இடம்பெற்றதில்லை என்றும் தெரிவித்தார். எனவே இந்த இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விருப்பமின்றி நாளை காலை 8 மணி முதல் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் நாளை காலை வரை அவகாசம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் அவசர சிகிச்சை நடவடிக்கைகள் வழமை போல முறைமையாக முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கு அமைய 13.56% மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி 0 தொடக்கம் 30 வரையான அலகுகளுக்கு 4.3% மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. இதற்கமைய 15 ரூபாய் மாதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்படுகின்றது. மாதாந்தம் 45 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 61 தொடக்கம் 91 அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்தம் 120 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 91 தொடக்கம் 120 அலகுகளுக்கு மின்சார கட்டணம் 7.1 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாதாந்த கட்டணம் 420 ரூபாயினால் உயரும். 180 அலகுகளுக்கு மேல் இந்த கட்டத்துக்கு அதிகப்படியான கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் மின்சார கட்டணம் 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மதத்தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான சலுகை மாதாந்த மின்சார நுகர்வு 180 அலகுகளுக்கு குறைவாக காணப்படும் மதத்தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு மின்சார கட்டணத்தை அதிகரிக்காதிருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அதே பிரிவில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு மாத்திரம் 9.6% கட்டண உயர்வை மேற்கொள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாடுகளில் மறைந்துள்ள குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தக நபர்களை நாட்டுக்கு கொண்டு வரும் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு இன்று அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான மிதிகம சூட்டி என்ற பிரபாத் மதுசங்கவும் குறித்த நபர்களில் அடங்குகின்றார் என அவர் தெரிவித்துள்ளார். இவர் கொலை, பாரிய கொள்ளை, துப்பாக்கி வைத்திருத்தல், ஆயுத கடத்தல், கள்ளப்பண புழக்கம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என தெரிவித்தார். இவரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி பெறப்பட உள்ளது. சர்வதேச உறவுகள் காரணமாக சிவப்பு அறிவித்தல் இன்றியும் சந்தக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடிகின்றது. அவ்வாறு 13 சந்தக நபர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி இந்தியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட 2 சந்தக நபர்களும் சிவப்பு அறிவித்தல் இன்றியே கொண்டு வரப்பட்டனர். தற்போது வரை 88 திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட SRS சவந்தியின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவருக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை நிலைகளில் ஒன்று ஏவுகணை தாக்குதலுக்குள்ளானதில் அந்த படையைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். ஐநா அமைதிப்படையின் கீழ் பணியாற்றிய தமது ராணுவ வீரர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதையும் மேலும் 3 காயமடைந்துள்ளதையும் இந்தோனேசியா உறுதிப்படுத்தியுள்ளது. அவர்கள் தங்கியிருந்த பகுதிக்கு அருகில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் இந்த குழுவினர் பாதிக்கப்பட்டதாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த உயிரிழப்பினால் நாம் மிகுந்த வருத்தமடைந்துள்ளோம். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு
பாதுகாப்புக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி உயிரிழந்த அமைதிப்படை வீரருக்கு எமது உயரிய மரியாதையை செலுத்துகின்றோம் என அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சு சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்தோனேசியா இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதுடன் இது குறித்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது.